ஆண்டவர் சரீரம் நம்முடைய சரீரத்தை போன்றது. பசி உண்டு, தாகம் உண்டு, கஷ்டம் உண்டு, குளிர் உண்டு, உஷ்ணம் உண்டு, எல்லா கஷ்டங்களும் உண்டு. தூங்காமல் இருந்தால் கஷ்டம் உண்டு. நம்ம சரீரத்தில் என்ன கஷ்டம் உண்டோ எல்லா கஷ்டங்களும் விளைவினார். ஆனால் மரித்தார், உயிர் தெழுந்தார். அப்பொருள் என்ன? மரணம் என்பது உலக வாழ்வின் முடிவு அல்ல, இன்னும் எதிர்கால வாழ்வு இருக்கிறது. சிந்தித்துக்கொள், இது ஒன்றும் முடிவல்ல, செத்ததோட ஒன்றும் முடிவல்ல, இருக்கிறது இனி. அதுக்கு பிறகு என்ன? ஆண்டவர் என்ன? உயிரிழந்தார். எப்படி? விசேஷமான மகிமையான ஒரு சரீரம். இந்த மண்ணான சரீரம் அது கல்லறைக்குள்ளாக இல்லை. அவர் உயிரிழந்து போனார். ஆனால் அந்த மண்ணான சரீரம் இங்கே இல்லை, மகிமையான சரீரத்தோடு. இப்பொருள் என்ன? மண்ணான சரீரத்தோடு வாழ்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிகிறது இல்லை, எதிர்கால வாழ்வு இருக்கிறது. அது நிச்சயம். ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நிச்சயம், நானும் மண்ணான சரீரத்தோடு உங்களோடு இருந்தேன், உங்களுக்காக பாடுபட்டேன், மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், இப்படி தானே மகிமையான சரீரத்தோடு இருந்திருக்கிறேன். ஆகவே மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, இனி எதிர்கால வாழ்வு இருக்கிறது என்பதை நம்முடைய ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் பேதல் வைத்திருக்கிற ரகசியங்கள் சொல்லி அறிவிக்க முடியாதவைகள். மனுஷன் அதை உணர்ந்து கொள்ள லாயக்கு இல்லாதவன். மனுஷனுக்கு என்ன பாவம்? நாசம், மோசம், அவலட்சணம், ஆகாதது விரும்புகிறாள், நாசப்படைந்து போகிறாள். யாருக்கு என்ன செய்ய முடியும்? இவன் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் விதமான மகிமையான ஒரு சரீரத்தை கொடுக்க போகிறார். அது என்ன, எதனால் உண்டாகிறது? பரிசுத்தாவிட வல்லமையான ஒரு கிரியை, பரிசுத்தாவியான வல்லமையான கிரியை. உயிர்த்தல் வல்லமை என்றால் பரிசுத்தாவிட வல்லமை, பரிசுத்தாவிடைய வல்லமை. பிலிப்பியர் 3:10 சொல்றது, உயிர்த்தல் வல்லமையால் நிரப்பப்படவும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையையும், உயிர்த்தல் வல்லமை என்ன? பரிசுத்தாவின் வல்லமை. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படி பவுல் சொல்கிறான்? அவர் மரித்தார், நான் என்ன மரிக்க போகிறேன், மரித்த பிறகு என்ன கிடைக்க வேண்டும்? அவர் உயிர்த்தெழுந்தார், அவருடைய உயிர்த்தெழுது ஒப்பான ஒரு உயிர்த்தெழு எனக்கு உண்டாக வேண்டும் என்கிறான் பவுல். அவன் என்ன அறிந்தான்? மரணம் உலக வாழ்க்கையின் முடிவு அல்ல, இனி வாழ்வு இருக்கிறது என்று அறிந்தான். அதனால எழுதுகிறான், வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படியாகலும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணத்துக்கு ஒப்பாகி அவருடைய உயிர்த்தெழுது ஒப்பான ஒரு உயிர்த்தெழுது என்ன அடைய வேண்டும். அதற்காக காத்திருக்கிறான் பவுல். நீ எதற்காக காத்திருக்கிறாய்? பாவம் செய்ய காத்திருக்கிறாய். பாவம் செய்ய காத்திருக்கு. முதலாம் உயிர்த்தெழுதலில் மரித்து போன பரிசுத்தவான்கள் முதலாவதாக மகிமையான சரீரத்தை அடைய போகிறார்கள். அதுக்கப்புறமா உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் அதற்கொப்பான ஒரு மகிமையான சரீரத்தை அடைய போகிறார்கள். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான இந்த மண்ணான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நிச்சயமாக முதலாம் உயிர்த்தெழுதல் போது பாவிகளுக்கு என்ன? பரிசுத்தவானுடைய உயிர்த்தெழுதெல்லாம் கழிந்து 1000 வருடம் முடிந்த பிறகு நரகத்துக்கு ஏற்றதான, நரக தீக்கு ஏற்றதான, நரக தீ கிடங்கு ஏற்றதான ஒரு சரீரத்தை கொடுப்பார். மரணம் உலக வாழ்க்கையின் முடிவு அல்ல, எதிர்காலம் இருக்கிறது. பாவியே, நீ கடைசி உயிர்த்தல் அல்ல 2ஆம் உயிர்த்தல் பங்குள்ள அனுபவத்தோடு காணப்படுவாயனால் நீ பிறந்ததனால் லாபம் இல்லை, பிறவாதிருந்திருந்தால் நலமாயிருக்கும். நீ பிறந்த லாபம் இல்லை, நீ ஒரு மனுஷியாக பிறந்ததில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மரணத்தோடு வாழ முடியவில்லை. எதிர்கால வாழ்வு இருக்கிறது என்பதை நீ உறுதியாக அறிந்து கொள். ஆகவே எதிர்கால வாழ்வு நரக வாழ்வா பரலோக வாழ்வா என்பதை உணர்ந்து கொள். எதிர்கால வாழ்வு
நீ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக ஜீவிப்பானால் அது பரலோக வாழ்வாக இருக்கும், மோட்ச வாழ்வாக இருக்கும், சொர்க்க வாழ்வாக இருக்கும், சுக வாழ்வாக இருக்கும். நீ பாவம் செய்து கெட்டு போவாயானால் அது நரக வாழ்வாக இருக்கும், நாச வாழ்வாக இருக்கும், அக்கினி கந்த எரிதான தீ பொய்கையாக இருக்கும். தாகவும் பசியும் வேதனையும் தூக்கமின்மையும் அதில் சொல்ல முடியாததான கஷ்டங்களை அனுபவிக்கிறதாக இருக்கு.